வாய்ஸ் ஆஃப் கோவை சார்பாக இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா கோயம்புத்தூர்ல அதிகப்படியான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அதிகமான இளைஞர்கள் வெளி மாநிலங்கள்லேருந்தும் பல்வேறு நகரங்கள்லேருந்து கோயம்புத்தூர்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போதைப் பொருள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப சகஜமா முத்து விற்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கு. அதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நம்ம ட்ரக் ஹத்தான், போதை ஒரு முள் அப்படிங்கிற ஒரு மேரத்தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இதுக்கு வந்து இளைஞர்கள் அதிகமான அளவில் வந்து இந்த ட்ரக் நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதான் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம். தொடர்ச்சியா இந்த மாதிரி வந்து வாய்ஸ் ஆஃப் கோவை சார்பாக நல்ல சமுதாய பணிகள் நாட்டுக்காக ஒரு நம்மளால என்னெல்லாம் தியாகங்கள் செய்ய முடியுமோ அதுக்கு சார்ந்த பணிகள் தொடர்ந்து வந்து வாய்ஸ் ஆஃப் கோவை செய்து வந்துருக்கு. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் காஷ்மீர்ல ஒரு 27 பேர் நம்முடைய சொந்தங்கள் வந்து அநியாயமா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 27 பேருக்கு ஒரு ஆத்மா தங்கலி செலுத்தும் வகையில் இன்னைக்கு வந்து 27 ஆத்மா சாந்தி கோரி ஏற்றிருக்கோம். இது எதுக்குன்னா இன்னும் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான். இதுல கலந்து கொண்ட எல்லாருக்கும், ஆதரித்த எல்லாருக்கும் வாய்ஸ் ஆஃப் கோவை சார்பாக